multiprocessing. Two or more processor for a single running process is called as an multiprocessing. Two or more processor இருக்கு இல்லையா, எதுக்கு ஒரு சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸருக்கு ரன்னிங் ப்ராசஸுக்கு டூ ஆர் மோர் ப்ராசஸர் தேவைப்படுது அப்படின்னா அந்த ப்ராசஸிங்கை மல்டி ப்ராசஸிங் சொல்கிறோம். அதாவது ஒரு வேலையை ரெண்டு அல்லதுக்கு மேற்பட்ட ப்ராசஸர் சேர்ந்து செஞ்சதுன்னா அது வந்து மல்டி ப்ராசஸிங். ஸோ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும் போது கன்கரண்ட்டாக ஒரே நேரத்தில் அந்த ப்ராசஸ் ரெண்டு அல்லதுக்கு மேற்பட்ட ப்ராசஸரால் செய்யப்படுது ஒரே நேரத்தில் அப்படின்னா அது வந்து parallel processing அப்படின்னு சொல்கிறோம். Processing takes place in parallel is known as parallel processing. Processing takes place in parallel is known as parallel processing. Each processor works on different parts of the same task or on two or more different tasks. Since the execution takes place in parallel, this feature is used for high-speed execution, which increase the power of computing. So இது இந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், கார் மேனுஃபேக்சரிங் எடுத்துப்போம். இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போ டூ ஆர் மோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபார் மேனுஃபேக்சரிங் எ சிங்கிள் கார். அப்போ ஒரு ப்ராசஸுக்கு ரெண்டு அல்லது மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து செய்யுது எதுக்கு, ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து மல்டி ப்ராசஸிங். ஓகேங்களா. பேரலல் ப்ராசஸிங் எடுத்துகிட்டோன்னா காரோட இன்ஜின் ரெடி ஆகிற அதே டைமில், இன்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிற அதே டைமில் மீதி இருக்கிற பார்ட்ஸும் சேர்ந்து சைமல்டேனியஸாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பேரலல் ப்ராசஸிங். ஒரே நேரத்தில் அந்த ப்ராசஸர், அதாவது ப்ராசஸர் எடுத்துகிட்டோன்னா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேமாக சைமல்டேனியஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காரை ரெடி பண்ணுற வேலையை கூடவே செஞ்சுட்டு வராங்க. இது வந்து பேரலல் ப்ராசஸிங். இந்த பேரலல் ப்ராசஸிங்னா என்ன பெனிஃபிட்னா, நமக்கு டைம் கன்சியூமிங். இப்போ இன்ஜின் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, கூடவே சேர்ந்த டோரு, மீதி இருக்க சீட்டு இல்லை பேனட்டு, இது எல்லாமே ரெடி ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, டைம் சேவ் ஆகுது. யூட்டிலைசேஷன் ஆஃப் த ப்ராசஸர், மீதி பேர் எல்லாம் ஐடியில் நிற்க வேண்டியதில்லை, மீதி இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஐடியில் நிற்க போகிறதில்ல. அந்த இன்ஜின் ரெடி ஆகட்டும், நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. அப்போ எல்லாருமே அந்த வேலையை செய்கிறதுனால ஸ்பீடாக அந்த வேலையை முடிஞ்சிருது. அதான் CPU கொல்லியும். Since the execution takes place in a parallel, this feature is used for high-speed execution, which increases the power of computing. So அதுதான் சொல்கிறாங்க. Next, time sharing. This is one of the feature of operating system. It allows execution of multiple tasks or process concurrently. அப்போ டைம் ஷேரிங் என்ன பண்ணுது, எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. ஸோ அப்போ என்ன பண்ணுது, ஒரே நேரத்தில் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண, மல்டிபிள் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண, கன்கரண்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணுது. அதான் சொன்னோம் இல்லையா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் எம்ப்ளாயிஸை ஒர்க் பண்ண அந்த கம்பெனிக்குள்ளே ஷிஃப்ட் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அது போல தான் இங்கே டைம் ஷேரிங். ஃபார் ஈச் டாஸ்க் இஸ் ஃபிக்ஸட் டைம் இஸ் அலோகேட்டட். திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்டு டைம் ஷேரிங். இப்போ எதை டைம் ஷேரிங் சொல்கிறோம், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு டைமை அலாட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்படி அந்த டைமை டிவைட் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் தான் டைம் ஷேரிங் சொல்கிறோம். த ப்ராசஸ் switched rapidly between various process after a time elapsed or the process is completed. இப்போ என்ன ஆகுது, ப்ராசஸரு அந்த வேலையை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸை அங்கே வச்சுக்குது. அப்படி இல்லைன்னா ப்ராசஸ்க்கு அலாட் பண்ண டைம், அந்த ப்ராசஸுக்கு அலாட் பண்ண டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்குது. ரெண்டு இடத்துல, அதாவது அந்த ப்ராசஸரை விட்டு அந்த ப்ராசஸ் எப்போ வெளியே வரும்னா, ஒன்று டைம் முடிஞ்சிருக்கணும், இல்லை அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிக்கணும். இது ரெண்டுமே நடக்கிற வரைக்கும் ப்ராசஸருக்குள்ளே தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸர் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா அலாட் பண்ண டைம் முடிஞ்சதுன்னா அந்த ப்ராசஸரை வெளியே தள்ளிடும். இதுதான் வந்து டைம் ஷேரிங். இப்போ டைம் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு யூனிட் வந்து சரியாக ஒர்க் செஞ்சிட்ருக்கு. அப்போ எல்லாருக்கும் 8 hours டியூட்டி. ஒன்று அந்த 8 hours டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி இல்லைனா அவங்களுக்கு அலாட் பண்ண அன்றைக்கி டேக்கான ப்ராசஸை அலாட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரலாம். ஸோ இது மாதிரி கொடுத்தோம்னா இது டைம் ஷேரிங் சொல்கிறோம். சப்போஸ் முடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 8 hours வரைக்கும் அதை கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்.
எக்ஸ்ட்ரா டைம் ஷேரிங் இல்லையா, அது போல தான் இது டைம் ஷேரிங். ஃபார் எக்ஸாம்பிள், assuming that there are 3 processes called P1, P2, P3 and allotted time, that is time allocated for each process 30, 40 and 50. 30, 40 and 50 minutes. ஸோ P1க்கு அந்த கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் தேவைப்படுது, P2க்கு 40 மினிட்ஸ் தேவைப்படுது, P3க்கு 50 மினிட்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ டைம் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, P1க்கு 30 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களா, இப்போ P1 என்ன பண்ணும், 30 மினிட்ஸ் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். P2 40 minutes, P3 50 minutes respectively. If the process P1 completes within 20 minutes, then processor takes the next process. அப்போ 30 minutes அலாட் பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் P1ஓட ப்ராசஸ் 20 மினிட்ஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்து P2 எக்ஸிக்யூட் ஆகும். ப்ராசஸ் P2 for the execution. If the process P2 could not complete the within 40 minutes, then the current process P2 will pass and switch over to the next process P3. அப்போ என்ன ஆகும், P2க்கு 40 மினிட்ஸ் அலாட் பண்ணி கொடுத்தோம், ஆனால் அந்த டைமுக்குள்ளே அதெல்லாம் முடிக்க முடியல அப்படின்னா அந்த வேலையை எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அது வரைக்கும் கம்ப்ளீட் ஆனது வரைக்கும் பாஸ் பண்ணிவிட்டு P3 எடுத்து வேலை செய்யும் ப்ராசஸர். P3 கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா, அதாவது அலாட் பண்ணியிருக்க டைம் வரைக்குமோ இல்லை அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்குமோ அந்த ப்ராசஸர் வச்சுக்கும். முடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு P2 எடுத்து திரும்ப அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து டைம் ஷேரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். திஸ் ஃபீச்சர் டேக்ஸ் கேர் ஆஃப் த டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் தட் ஆர் ஸ்டோர்ட் அண்ட் ப்ராசஸ்ட் ஆன் எ மல்டிபிள் ஃபிசிக்கல் லொகேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஓவர் த டிஜிட்டல் நெட்வொர்க். இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் இருக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துன்னா, இப்போ இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட் மூலமாக டேட்டாவையோ ஒரு அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். திஸ் ஃபீச்சர் takes care of the data and application that are stored and processed on multiple physical location across the world over the digital network. So அப்போ digital network மூலமாக நம்ம அந்த வேர்ல்டு ஓவரில் ஃபிசிக்கல் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் லொக்கேஷன் வேறு இடத்துல இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world. So இப்போ ஷேர்டு டேட்டாவையோ இல்லை ஷேர்டு ரிசோர்ஸஸையோ ஃபைல்ஸையோ எப்படி அது வந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஷேர்டு டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் தட் ரிசைட் இன் எனி மெஷின் around the world. The user can handle the data from different locations. Data different locations the user can handle by using distributed operating system. The user can access as if it is available on their own computer. இருந்தாலும் அந்த own computerலயும் அவர் டேட்டாவை access பண்ணிக்க முடியும். என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா, a user at one location can make use of all the resources available at another location over the network. இப்போ நெட்வொர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், யூஸர் ஒரு லொக்கேஷனில் இருக்கார், அவர் இன்னொரு லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவையோ இல்லை ரிசோர்ஸஸையோ ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் சென்டரில் இருக்கிற ரிப்போர்ட்டை டாக்டர் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அலாட் பண்ண அந்த ப்ராசஸை ஸ்கேன் சென்டரில் இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஸ்கேன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்காங்க, ஆனால் டேட்டா ஷேர் ஆகுது. மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். அப்போது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் எடுத்துட்டோம்னா பிரிண்டரோ, மானிட்டரோ, ஸ்பீக்கரோ ஈஸியாக நெட்வொர்க்கில் ஆட் பண்ண முடியுது. எதனால்? டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ்ஆல். இம்ப்ரூவ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். இப்போ கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ், இப்போ நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறோம். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கஸ்டமரோட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது, சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியுது கம்பெனிக்கு. ரெடியூஸ் த
load on the host computer. Load on the host computer. சர்வரில் நம்ம டேட்டாவை லோட் பண்ணதுக்கான அந்த லோடை குறைக்குது. இது டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் மல்டி ப்ராசஸிங், parallel ப்ராசஸிங், டைம் ஷேரிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் பார்த்து முடிச்சிருக்கோம்.